பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு அரசியல் நாகரிகமோ அரசியல் முதிர்ச்சியோ கிடையாது. இப்படி எல்லார் மீதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உட்பட சேருவாரி இறைக்கிறது மட்டும்தான் அவருடைய அரசியல். ஒரு மக்களுக்கான பிரச்சனைகள் இதையெல்லாம் அவர் முன்னெடுக்கிறது கிடையாது. இதே மாதிரியான ஒரு தாக்குதலை இவர் பல பேர் மேல தொடுத்திருக்காரு. நான் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு IPS ஆபீசரா இருந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கைகட்டி சேவகம் செஞ்சு தன்னுடைய பதவிக்கு ஒரு துஷ்பிரயோகம் செஞ்சு ஒரு நேர்மையற்ற காவல்துறை அதிகாரி இருந்தவர் தான் அண்ணாமலை. அதனாலதான் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த ஒரே வருடத்துல பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக்கப்பட்டார். அதற்கப்புறம் அவர் மீது தொடர்ச்சியான ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒரு யாத்திரைங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய வசூல் பண்றதுக்காக மட்டுமே யாத்திரையை நடத்தினார்னும், பல இடங்கள்ல லூலுமால் மாதிரி பல இடங்கள்ல போய் நான் ஒரு செங்கல்ல கூட வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த ஒரு செங்கல் என்ன லூலுமாலே கட்டி கோயம்புத்தூர்ல பங்கனிங் ஆயிருக்கு. அதற்கெல்லாம் பதில் கிடையாது. அதுக்கெல்லாம் முதல்ல அண்ணாமலை பதில் சொல்லிட்டவர்கள் மீது விமர்சனங்கள்.